ஜெயாவோட புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் ரேணுகா ஜெயாவை சுத்தமா மதிக்கிறதே இல்ல. அதிர்ஷ்டம் இல்லாதவளே, இங்க இருந்து கிளம்பு, வீட்டை விட்டு கிளம்பு. அத்தை, நான் எங்க போவேன்? இதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு? என் பையனை தான் நீ கொன்னுட்டியே. இதுக்கப்புறம் நீ எங்களை தொல்லை பண்ணாம இருந்தாலே நல்லா இருக்கும். ரேணுகா விதவ மருமகளை வீட்ல இருந்து வெளியே தள்ளிட்டா. ஜெயாவுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போறது தவிர வேற வழியே தெரியல. எந்த மூஞ்சிய வச்சு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போவேன்? ஆனா நான் வேற எங்க போக முடியும்? அட கடவுளே! அதுக்கப்புறம் ஜெயா அவங்க அம்மா வீட்டுக்கு போய் சேர்ந்தா. ஜெயா இப்படி வந்த உடனே மாலதிக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. அவங்க என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்கம்மா. நீ கவலைப்படாதம்மா. உங்க மாமியாரை பார்க்கும் போதே எனக்கு தெரியும் அவங்க ஒரு நாள் இப்படி பண்ணுவாங்கன்னு. ரவி இறந்ததோட எல்லா காரணத்தையும் அவங்க உன் தலையில வச்சிருப்பாங்களே. ஆனா இதுல ஏன் தப்பு என்னமா இருக்கு? உன் தப்பு எதுவுமே இல்லம்மா. தலையில என்ன எழுதி இருக்கோ அது கண்டிப்பா நடக்கும். நீ கவலைப்படாத. ஜெயா அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுக ஆரம்பிச்சுட்டா. நாட்கள் போக போக ஜெயா அவளையே சமாதானப்படுத்திக்கிட்டா. அவங்க அம்மா வேலை எல்லாத்தையும் அவளும் பகிர்ந்துகிட்டா. அம்மா, நான் சாப்பாடு செஞ்சிடறேன், அப்புறம் உங்க கூட வயல்ல வந்து வேலை பாக்குறேன். எவ்வளவு வேலைமா நீ பாப்ப? நீ வீட்டு வேலையே பாத்துக்கோ, வயல் வேலையே நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா, என்னால முடியும். உங்களுக்கும் வயசாகுதுல்ல, நீங்க அதிகமா வேலை செய்யக்கூடாதுமா. நான் விவசாயிமா, சாகுற வரைக்கும் என்னால வேலை செய்யாம இருக்க முடியாது. ஆஹா, எனக்கும் தெரியும். என்னால உங்களுக்கு உதவாம இருக்க முடியாது. மாலதி வயலுக்கு போனதுக்கு அப்புறம் ஜெயா வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சிடுவா. 2 மணி நேரத்துல எல்லா வேலையும் முடிச்சிடுவா. இங்க எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்ப அம்மாவுக்கு போய் உதவி பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜெயாவும் வயலுக்கு போயிடுவா. அங்க மாலதி வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பா. அம்மா, நீங்க களைச்சு போயிட்டீங்க, நீங்க போய் ஓய்வெடுங்க, நான் வேலைய பாத்துக்கிறேன். சரிம்மா. மாலதி கோடாலிய ஜெயாவுக்கு கொடுத்துட்டு ஒரு மரத்து கீழே போய் உட்கார்ந்துக்கிட்டா. ஜெயா கோடாலியால குழி நோண்டிக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துல கோடாலி எதுலயோ போய் இடிச்சுது. இங்க என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். அம்மா, இங்க என்னமோ இருக்கு, என்னன்னு பாருமா. ஜெயாவும் மாலதியும் அந்த இடத்த தோண்டி பார்த்தப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய தர்பூசணி காய பார்த்தாங்க. இவ்வளவு பெரிய தர்பூசணியா? ஆனா நான் இங்க தர்பூசணி விதைக்கவே இல்லையே. அப்புறம் இந்த தர்பூசணி நிலத்துக்கடியில எப்படி வந்துச்சு? 2 பேரும் அந்த தர்பூசணி காய வெளியில இழுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த தர்பூசணியிலிருந்து குழந்தைங்க அழுவுற சத்தம் கேட்டுச்சு. இந்த சத்தம் தர்பூசணிக்குள்ள இருந்துதாமா வருது. ஆமா, ஆனா தர்பூசணிக்குள்ள எப்படி குழந்தை வரும்? நம்ம பொறுமையா இந்த தர்பூசணிய திறந்து பார்க்கலாம். சரி. மாலதி போய் ஒரு சின்ன கத்தி கொண்டு வந்து அந்த தர்பூசணிய மெதுவா கட் பண்ணாங்க. தர்பூசணிக்குள்ள 2 குழந்தைங்க இருந்தாங்க. அது ரெட்டை குழந்தைங்க. கடவுளே, பார்த்தா ரெட்டை குழந்தைங்க மாதிரி இருக்கு. ஆனா இவங்க எப்படி இதுக்குள்ள வந்தாங்க? கடவுள் தான் இவங்கள நமக்காக கொடுத்திருப்பாங்கம்மா. அம்மா, நம்ம 2 பேரும் தனியா தான் இருக்கோம். இனிமே இவங்க நம்ம கூடயே இருக்கட்டும். நான் இவங்களை என்னோட குழந்தைங்க மாதிரி பாத்துக்கிறேன். ஆனா இவங்களுக்கும் அம்மா அப்பா இருப்பாங்கல்ல, இருந்தா எதுக்கு தர்பூசணிக்குள்ள வச்சுட்டு போறாங்க? கல்யாணம் ஆகி இவ்வளவு வருஷம் ஆகி எனக்கு குழந்தைங்க இல்ல. இப்போ என் புருஷனும் என் கூட இல்ல. அதனாலதான் கடவுள் இந்த குழந்தைங்களை எனக்காக கொடுத்திருக்காரு. இந்த குழந்தைங்களுக்காக நான் என் வாழ்க்கைய வாழ போறேன். சரிம்மா, நான் உன்னை தடுக்க மாட்டேன். அவங்க 2 பேரும் அந்த 2 குழந்தைங்களையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அந்த 2 குழந்தைங்களையும் நல்லா வளர்த்தாங்க. அம்மா, இவங்க 2 பேரும் கண்டிப்பா ரெட்டை குழந்தைங்க தான். ஆனா ஒரு பொண்ணு ஒரு பையன். இவங்களுக்கு என்ன பேருமா வைக்கலாம்? இவங்க 2 பேரும் ரொம்ப அழகா இருக்காங்க. இதுல ஒருத்தவங்களுக்கு தேஜஸ்னும் இன்னொருத்தவங்களுக்கு தேஜஸ்வனின்னு வைக்கலாம். ரொம்ப நல்ல பேருமா. தனியா இருந்த அம்மா பொண்ணு வாழ்க்கையில ஒரு புது வாழ்வு தொடங்க ஆரம்பிச்சது. அது என்னன்னா தேஜஸ், தேஜஸ்வினி. மாலதியும் ஜெயாவும் வீட்டுல இருக்கிற வேலையும் பார்த்துக்கிட்டு குழந்தைங்களையும் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நிலத்தினுடைய வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. 2 பேரும் 2 குழந்தைங்களையும் தினமும் நிலத்துக்கு கொண்டு போவாங்க. ஒரு மரத்துக்கு கீழே படுக்க வச்சுட்டு குழந்தைங்கள இவங்க 2 பேரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. மா, குழந்தைங்க எவ்வளவு அமைதியா இருக்காங்கல்ல, எப்பவுமே அழுவுறதே இல்ல. ஆமா, சொல்லுவாங்கல்ல குழந்தைங்க கூட எப்பவுமே கடவுள் இருப்பாங்கன்னு.
ஆமா, அதுவும் சரிதாம்மா. குழந்தைங்க மரத்து கீழே இருக்கும்போது எப்பவும் சந்தோஷமா இருப்பாங்க. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் பசங்க வளர்ந்துட்டாங்க. தேஜஸும் தேஜஸ்வினியும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. அம்மா, நான் 2 பேரையும் ஸ்கூல்ல விட்டு வந்துறேன். ஆஹா, பசங்களா இன்னைக்கு எதுவும் குறும்புத்தனம் பண்ணாம இருங்க. சரிங்க பாட்டி. பாட்டி, நாங்க எந்த குறும்புத்தனமும் பண்ண மாட்டோம். பசங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு ஜெயா நிலத்துக்கு போய் வேலைய பாப்பா. என்ன ஆச்சு? இன்னைக்கு மறுபடியும் ஒரு பையன் குறும்பு பண்ணான்னு தேஜனும் தேஜஸ்வினியும் அவனை அடிச்சிட்டாங்க. அட, அவங்க குழந்தைங்க, குறும்புத்தனமும் சுட்டித்தனமும் இருக்கதானே செய்யும். ஆனா அம்மா, இப்படியே இருந்தா எப்படி? கவலைப்படாத, மெதுவா மெதுவா எல்லாம் சரியாயிடும். நடந்தா சரிம்மா. ஜெயா எப்பவுமே வயல்ல வேலை பார்த்துக்கிட்டே இருப்பா. ஒரு ஞாயிற்றுக்கிழமை பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. மா, இன்னைக்கு நாங்களும் உங்க கூட வயலுக்கு வரோம். நீங்க 2 பேரும் அங்க வந்து என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு உதவி பண்ணுவோம், வேற என்ன? உதவி பண்ணுவீங்களா இல்ல விளையாடுவீங்களா? 2மே தாமா. சரி, வாங்க. ஜெயா குழந்தைங்க 2 பேரையும் நிலத்துக்கு கொண்டு போனா. அட, நீங்க 2 பேரும் வந்துட்டீங்களா? நல்ல விஷயம். இப்ப வாங்க, எங்க கூட வந்து வேலை செய்யுங்க. இல்ல பாட்டி, முதல்ல நாங்க விளையாடுவோம், அப்புறம் உங்க கூட வந்து வேலை செய்வோம். அட, ஆனா நீங்க 2 பேரும் வேலை செய்யதானே இங்க வந்தீங்க. வேலை செய்வோம், ஆனா இப்போ இல்ல, அப்புறமா. குழந்தைங்க 2 பேரும் நிலத்துல போய் விளையாட ஆரம்பிச்சாங்க. உனக்கு கில்லி தண்டா விளையாட தெரியுமா? ஆஹா, வா விளையாடலாம். 2 பேரும் வேற வேற சைஸ்ல இருக்கிற 2 குச்சிகளை கொண்டு வந்தாங்க. ஒன்னு சின்னதாவும் தடியாவும், ஒன்னு பெருசாவும் ஒல்லியாவும் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கில்லி ஆட ஆரம்பிச்சாங்க. இவங்க 2 பேரும் இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும்போது அங்க ஜமீன்தாருடைய கார் வந்தது. அப்போ இவங்க 2 பேரும் ஆடின அந்த கில்லி போய் ஜமீன்தாருடைய கார் மேல பட்டுது. அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி உடைஞ்சு போச்சு. ஓடிடு தேஜஸ்வினி. 2 பேரும் அங்க இருந்து ஓடி போயிட்டாங்க. அட குரங்கு பசங்களா, யாரா நீங்க? என் கண்ணாடிய உடைச்சிட்டீங்களே. உங்க 2 பேரையும் நான் விட போறதில்ல, விடவே மாட்டேன். பசங்க 2 பேரும் அம்மாவுக்கும் பாட்டிக்கும் பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஜமீன்தாரும் பின்னாடியே துரத்துக்கிட்டே வந்து அங்க வந்துட்டாரு. எங்க அந்த 2 வாலு பசங்களும் கில்லிய வச்சு என்னுடைய கார் கண்ணாடிய உடைச்சிட்டாங்க. அவங்க 2 பேரையும் நான் விட போறதில்ல. என்ன ஜமீன்தார் ஐயா, குழந்தைங்க தெரியாம பட்டு இருக்கும், விடுங்க. இல்ல இல்ல, நான் அவங்க 2 பேருக்கும் கடுமையான தண்டனை கொடுக்கணும். அவங்க 2 பேரும் எங்க கூப்பிடுங்க. ஜமீன்தாருக்கு கோபம் வந்து மாலத்திய ஒரு தள்ளு தள்ளினாரு. அதுக்கப்புறம் தேஜஸ்வினியோட கைய புடிச்சுக்கிட்டாரு. அம்மா, என் கார் கண்ணாடிய உடைப்பீங்களா? ஜெயா ஜமீன்தாருடைய கையை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணா. ஆனா ஜமீன்தார் ஜெயாவையும் ஒரு தள்ளு தள்ளினாரு. ஜமீன்தார் தேஜஸ்வினிய அடிக்கிறதுக்கு கை ஓங்கினாரு. ஒரு அற்புதமான சக்தி ஜமீன்தாரோட கைய நிறுத்திருச்சு. அங்க ஒரு தேவி பிரத்யட்சமாயிட்டாங்க. நீ ஏன் பசங்களையே அடிக்கிறியா? உனக்கு எவ்வளவு தைரியம்? அந்த தேவி அடிச்ச அடிக்கு ஜமீன்தாருடைய கண்ணம் 2ம் வீங்கி போச்சு. என்ன மன்னிச்சிருங்க அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. ஜமீன்தார் அந்த இடத்துல இருந்து துண்டக்கான துணிய காணான்னு ஓடி போயிட்டாரு. நீங்க யாரு? இவங்க 2 பேரும் உங்களோட குழந்தைங்களா? ஆமா, நான் பாதாள லோகத்தோட தேவி. என்னோட குழந்தைங்களை அரக்கர்கள்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக நான் அவங்கள தர்பூசணிக்குள்ள ஒளிச்சு வச்சேன். ஜெயா, அவங்க பாதுகாப்பா இருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். நீங்க இவங்கள ரொம்ப நல்லாவே பாத்துக்கிட்டீங்க. இப்ப இவங்க 2 பேரையும் நான் கூட்டிக்கிட்டு போறதுக்கான நேரம் வந்துடுச்சு. இல்ல, நாங்க அம்மாவையும் பாட்டியையும் விட்டுட்டு எங்கேயும் வரமாட்டோம். கண்டிப்பா வரமாட்டோம். 2 பசங்களும் அம்மாவையும் பாட்டியும் கட்டியா புடிச்சுக்கிட்டாங்க. சரி ஜெயா, மாலதி, நீங்க 2 பேரும் கூட என் கூட வாங்க. நம்ம எல்லாரும் சந்தோஷத்தோட பாதாள லோகத்துல வாழலாம். மாலதியும் ஜெயாவும் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. என்னோட வாழ்க்கையில என் குழந்தைங்க தான் எனக்கு எல்லாமே. அவங்க எங்க இருக்காங்களோ அங்க நானும் இருப்பேன். எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம். அவ வந்தா நானும் வரேன். பாதாள லோகத்துக்கு எல்லாரையும் தேவி கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க.